எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடுங்க. யாராவது உங்க இடத்துல இருந்து நகர முயற்சி பண்ணீங்கன்னா சாம்பலாயிடுவீங்க. என்னையே நீ தள்ளி விட்டுட்டியா? எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்ன முடி கரடி மாதிரி வளருது? அச்சோ, என்னாச்சு? லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? இல்ல இல்ல இல்ல, தயவு செய்து என்ன மாத்திட. இந்த நிலைமையில நான் எப்படி வெளியில போக முடியும்? யாருக்கு என்ன அடையாளம் தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட வேலையே போயிடுமே. நீ என்ன பிடிக்கணும்னு நினைச்சல்ல, இனிமே வாழ்நாள் முழுக்க நீ இப்படிதான் இருக்க போற. சிவா, சிவா, வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க கரடி மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான். அவனை பிடிக்கலாம். நான் பிடிச்ச பையன் உடம்பு முழுக்க கரடி மாடி முடி முளைச்சிடுச்சு. சிவா. ஓகே லட்டு சிங் சார், யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். அதோ அங்க இருக்கா லட்டு சிங் சார். அவன் ஊருக்கு வெளியில போயிட்டு இருக்கான். ரேவா, ஆதி, யூடி, நீங்களும் சீக்கிரமா அங்க வந்துருங்க. ஹலோ அங்கிள், பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்களே போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுங்க. ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்ன தடுக்கிறியா? உன்னை நான் புடிச்சேன்னா நீயும் என்ன மாதிரியே ஊரு மாறிடுவ சின்ன பையா, புரியுதா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓ, அப்ப என்ன தொடு. என்ன இது, இவன் கொம்பு எடுத்துட்டா? சிவா, என்னோட பேரு சிவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? Come on, சிவா. சிவா, நம்ம லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? அட ஆமா, லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு? அட, அந்த பேர்மேன் எங்க போனா? அவன் தப்பிச்சு போயிட்டான். நல்லா இருந்தா என்னைக்கும் அவனை மாதிரியா மாத்திட்டு போயிட்டான்ப்பா. லட்டு சிங் சார், எல்லாம் சரியாயிடும், விடுங்க. என்ன பார்த்துட்டு தோணுதானே? ஒரு சின்ன பையன் நான் கொள்ளையடிச்ச பணத்தை என் கிட்ட இருந்து பறிச்சுட்டா. அந்த பையன் என் வழியில திரும்ப வந்தான்னா நான் அவனை கண்டிப்பா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் போய் பணத்தை ரெடி பண்ணுங்க, போங்க. நான் பழையபடி சரியாகிறதுக்கு ஆன்டிடோட் ரெடி பண்ணணும். அதுக்கு எனக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படும். இவ்வளவு பணத்தை கேட்டா யாரும் தரமாட்டாங்க. அதனால நம்ம பேங்க கொள்ளையடிக்கிறது தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. சார், இப்போ சூரியன் மறைய போகுது. நீங்க இப்போ நார்மலா ஆயிடுவீங்க. உங்க கோபத்தை குறைச்சிக்கங்க. இந்த சன்ரைஸ் சன்செட் பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரோட அலட்சியத்தால தான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் டே டைம்ல நான் பேர்மேனாவும் நைட்ல நார்மல் ஆயிடுறேன். ஆனா நீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் தான் ஏதாவது பண்ணணும். போற போக்க பார்த்தா என்னோட வாழ்க்கை இந்த வார்டுலயே முடிஞ்சிடும் போல இருக்கு.
பழையபடி மாறிட்டேன். எனக்கு சரியாயிடுச்சு. சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா. ஏய் யார் பாதே கதவை தர. என்ன முதல்ல வெளியில விடு. எனக்கு சரியாயிடுச்சு. ஏய் யார் பாதே சீக்கிரம் வந்து கதவை தர. ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி காட்டு கத்து கத்துனா நான் போய் கதவை திறந்து விட்டுருவேனா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். விட மாட்டோம் போல. இங்க இருந்தா தூங்க முடியாது. ரவுண்ட்ஸுக்காவது நம்ம போயிட்டு வருவோம். முடிஞ்சா நல்ல இடமா பார்த்து அங்கேயே தூங்குவோம். கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. கதவை திறயா. ஒரு மனுஷனை இப்படியா விடிய விடிய கத்த விடுவீங்க? எங்களுக்கு குணமாயிடுச்சு. கதவை திறங்க, கதவை திறங்க. டண்டனக்கா 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 டடக்குனக்கா டடக்கு டடக்கு. டாக்டரே எங்களுக்கு குணமாயிடுச்சு. எங்களை வெளியில விடுங்க. டண்டனக்கா டடக்குனக்கா டடக்கு. உங்களுக்கு சரியாகல. எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. கம்பவுண்டர் இவங்களை மறுபடியும் கட்டிப்படியா. என்னது என்னது? யோ நம்ம மறுபடியும் கரடி மாதிரி மாறிட்டோம் போல இருக்கியா? வாயா கட்டி பிடிச்சு துக்கத்தை பகிர்ந்துக்குவோம். எல்லாரும் கைகளை மேல தூக்குங்க. யாரும் சத்தம் போடக்கூடாது. என் வேலையை ஒழுங்கா என்ன பண்ண விடுங்க. ஏய் மேனேஜர், ஒழுங்கா இந்த லாக்கரோட சாவியை என்கிட்ட கொடுத்துரு. நீ மறுபடியும் வந்துட்டியா? நிச்சயமா இன்னைக்கு நான் உங்களை விட போறதா இல்ல அங்கிள். இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது. இல்லன்னா இந்த பையன் என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாத்தையும் எடுத்துருவான். நில்லு. ஷிபா, நாங்க எங்க இருக்கோம்? எங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு புரியல. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். நீங்க இந்த பக்கமா ஏதாவது
வித்தியாசமா இருக்கிற கரடி மாதிரி ஒரு மனுஷனை பாத்தீங்களா? கரடி மாதிரி மனுஷனா? அப்படி நான் ஒரு மனுஷனை கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. நான் போயிட்டு வரேன். அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். ஏன்னா ராத்திரி ஆக போதில்ல. பேர்மேனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இங்க நைட்டு நிறைய மிருகங்கள் வரும்பா. அதனால நீங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுங்க, போங்க. போச்சு. திரும்பவுமா? ரேவா, ஆதி, யூடி, சீக்கிரம் வாங்க. ஜீப் இங்க இருக்குன்னா அந்த பேர்மேனும் இங்கதான் இருக்கணும். ஒருவேளை இப்ப போனவர் தான் அந்த ஆளா இருப்பாரோ? ஆனா அவரு நார்மலா இருந்தாரே. அவரு இந்த பக்கமா தான் போனாரு. அதோட ஜீப்பும் இங்கதான் இருக்கு. ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி அவர் நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணாருல்ல. பேர்மேனை பத்தி கேட்டும் கூட அவர் முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்ல. யோசிச்சு பாரு. சிவா, ஏதாவது பண்ணு. இந்த டாக்டர் எல்லாம் சும்மா செக்கப் தொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவு ரத்தம் தான் கொடுக்கறது? நீயே பாரு சிவா, இவங்க எல்லாம் எனக்கு மருந்த லிட்டர் கணக்குல ஊத்துறாங்கப்பா. ஹலோ லட்டு சிங் சார், இப்போ நீங்க மருந்து குடிக்க வேண்டிய டைம் தயாரா? சிவா, இப்ப நம்ம எல்லாரும் வெளியே போய் ஆகணும். ஏப்பா சிவா, அவங்க மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குப்பா. இவங்க உண்மையிலே என்ன சரி பண்றாங்களா இல்ல இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்துறாங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சிவா, ராத்திரி ஆனா நான் பழையபடி மாறிடுறேன். இதை நான் டாக்டர்கிட்ட சொன்னா எந்த டாக்டரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ராத்திரியில நான் நார்மலா தான் இருக்கேன், ஆனா விடிஞ்ச உடனே மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுதுப்பா. ராத்திரி நார்மல் ஆயிட்டீங்களா? பகல்ல திரும்பவும் இப்படி ஆயிடுச்சா? சிவா, அப்ப நீ சொன்னது சரிதான் எனக்கு தோணுது. அவர்தான் அந்த பேர்மேன். நாம அவரை பாக்குறதுக்கு நைட்லயே போகலாம். அப்பதானே அவர் நார்மலா இருப்பாரு. ஹலோ அங்கிள், நீங்க தானே அந்த பேர்மேன்? நீயா? நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா? நான் தான் பேர்மேன். நீங்க என்னோட இடத்துக்கே வந்திருக்கீங்க. இப்போ உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா பெரியவங்க விஷயத்துல தலையிட்டா இந்த மாதிரி தான் நடக்கும் சின்ன பையா. நாளைக்கு காலையில நான் உன்னை பேர்மேனா மாத்திருவேன். குட் நைட். ஆதி, யூடி, எழுந்துருங்க. யாரு 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 இந்த சைக்கிளை ஓட்டுறது? யாருங்க? யாராவது எனக்கு துணைக்கு இங்க வாங்க. பாஸ், பாஸ் வாங்க.
எங்க போறீங்க பசங்களா? உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா இங்க வாங்க. சிவா, எனக்கு பயமா இருக்கு சிவா. பசங்களா, என்ன நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டீங்க. இப்போ நான் உங்க எல்லாரையும் பேர் பேபிஸா மாத்த போறேன். வாங்க வாங்க பசங்களா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, பின்னாடி பாரு. என்ன பாஸ் அவசரப்பட்டு என்ன தொட்டுட்டீங்க? ஏய். இல்ல, ஐயோடி, என்ன காப்பாத்துப்பா. என்னையும் மாத்திட்டான். ஏய், அவங்கள விடுங்க. வந்து இந்த சிவாவை நீங்க தடுங்க. யாராவது ஒருத்தர் சிவாவை தொட்டா கூட போதும், அவனும் பேர்மேனா மாறிடுவான். அங்கிள், நீங்க இது ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம். ஆனா அங்கிள், நீங்க எப்படி பேர்மேனா ஆனீங்கன்ற கதையை சொல்றீங்களா? ஏன்னா எதுக்காக நீங்க பேங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்டால நான் டே டைம்ல பேர்மேன் ஆயிடுவேன், ஆனா நைட்டு சரியா ஆயிடுவேன். அதுக்கான ஆன்டிடியூட் ரெடி பண்றதுக்காக எனக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்பட்டது. அதனால தான் நான் பேங்கை கொள்ளையடிக்கிறேன். வாங்க, நம்ம சேர்ந்து பேங்க கொள்ளையடிப்போம். சிவா என் ஃப்ரெண்ட் தான், அவன் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். சிவா, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். பேங்க கொள்ளையடிக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நைட் நம்ம லட்டு சிங் சாரை பார்த்து பேசலாம். அவர் கண்டிப்பா உதவி செய்வாரு. டோன்ட் வரி, நான் கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பா பேசுறேன். உன் ரிசர்ச்சை முடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உனக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணும். ஆனா அந்த பணம் உன் கைக்கு வந்ததும் தயவு செஞ்சு என்ன முதல்ல சரி பண்ணிடுப்பா. வாழ்க்கை முழுக்க கண்டிப்பா என்னால இப்படி இருக்கவே முடியாது. எங்களாலேயும் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு சிவா. நான் சரியான வேலையை பண்றதுக்கு தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டேன். எனக்கு சரியான வழியை காட்டினதுக்கு தேங்க்யூ so much.